சரக்குடு. ஏண்டா இனியா, நான் தெரியாம தான் கேட்குறேன். எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு சரக்கையும் வாங்கி வச்சுட்டு நான் குடிச்சே தீரணும்னு அடம் பிடிக்கிற? இப்ப அப்படி என்னதான்டா பிரச்சனை உனக்கு? டேய் நீ எடுறா. ஏய் மச்சான் குடுக்கோடா. கொடுத்து தொலை. ஏண்டா ஒரு மனுஷன் உன்னைய கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்லுவியா சொல்ல மாட்டியா? என்கிட்ட எதுவும் கேட்காத. எனக்கு மனசு சரியில்லை. இப்ப நான் சரக்கு அடிச்சே ஆகணும். என்னடா மச்சான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்படி கடகடன்னு குடிச்சிட்டு இருக்கான். ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆயிட போகுதுடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வீட்டில் ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரவுண்டு போனா அவனே தானா சொல்லுவான்டா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் என்னடா ஏமுகத்தையே பாக்குறீங்க? உங்களுக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குடிங்க குடிங்கடா. ஆரம்பிக்கலாமா? என்னடா அலையிறானுங்க. போடா. எடுத்து குடிங்க. சியர்ஸ். டேய் டேய் இனியா, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிக்கிற? எப்பா ராசாத்தினால மறுபடியும் உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா? அவளால பிரச்சனை இல்லடா, பாவம் அவளுக்கு தான் பிரச்சனை. அவளை என்ன பண்றதுன்னே தெரியலடா. என்னடா சொல்ற? டேய் டேய் டேய். ஆமாண்டா, என்ன நடந்துச்சு தெரியுமா? டேய் பாவண்டா அந்த ராசாத்தி. பாவம்தான், அதான் மனசு கேட்கல. டேய் குடு. டேய் டேய் மச்சான் என்னடா இவன் இப்படி குடிக்கிறான்? டேய் பாவம்னு தெரியுதுலடா. அப்ப அவளுக்கு சப்போர்ட்டா நீ பக்கத்துலயே இருக்க வேண்டியதுனடா. அதை விட்டுட்டு நேரில் அவளை பாக்குறப்பெல்லாம் எரிஞ்சு விழுக வேண்டியது. அப்புறம் ஆள் இல்லாதப்ப இந்த மாதிரி குடிச்சிட்டு ஃபீலிங்க கொட்டுறது. ஆமாண்டா மச்சான், நீ சொல்றதும் சரிதான். இவனுக்கு இதே வேலையா போச்சுடா. டேய் மச்சான், நீங்களே என்ன புரிஞ்சுக்கலையடா. அவ நல்ல பொண்ணுதான்டா. ஆனா ஐயோ அப்பாவுன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணா அவ வேற மாதிரி எடுத்துக்கிறா. அதான் எனக்கு என்னன்னு ஒதுங்கி இருக்கலான்னு பார்த்தா மனசு கேட்கலடா. மச்சான் இரு இரு, இனியும் உளர ஆரம்பிச்சிட்டான். இப்ப ராசாத்தி மேல அன்பை கொட்டுவான் பாரு. நாளை கேளு, இப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி பேசுவான். என்னடா பண்ணி தொலைறது? ஆமாண்டா, அவன் மனசுல ராசாத்தி மேல ஏகப்பட்ட அக்கறை இருக்கு. என்ன அத அவனே ஏத்துக்க மாட்டேங்கிறான். நாம எவ்வளவு எடுத்து சொல்லியும் பிரயோஜனமே இல்ல. ஏய் இதெல்லாம் அவனா புரிஞ்சுக்கிட்டாதான்டா உண்டு. டேய் என்னதானடா திட்டுறீங்க? நான் ராசாதி குடும்பம் பண்றேன்னு திட்டுறீங்க. நான் மனசார எதுவுமே பண்ணலடா. ஆனா ஒரு விஷயம்டா, ராசாத்தி தங்கமான பொண்ணுடா. அவ்வளோ மாதிரி நல்ல பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஆனா நல்ல பொண்ணா இருந்த என்ன பிரயோஜனம்? அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க தெரியலையே. எல்லா பிரச்சனையும் அவளே போய் மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் அசிங்கப்படுறா. அதை பார்க்கும்போது என் மனசு கேட்கலடா. டேய் டேய் வேலையா? டேய் 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 டேய்
டேய் டேய் குடுறா, நான் குடிக்கணும். கொடுக்க முடியாது போடா. ரொம்ப அழுகழியா வருதுடா. எப்படியும் இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ அதுக்குள்ள எங்க பெரியம்மா அவளை வீட்டை விட்டாச்சு துரத்தி விட்டுருவாங்க. ஏய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஏற்கனவே பெரியம்மாவுக்கு அவளை பிடிக்காது. இப்போ வேற அவங்கள வேற அஷ்டாளா. பெரியம்மா அவளை சும்மாவே விடாது. அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டு தான் மறு வேலை பார்க்கும். ஆனால் இருந்தாலும் ராசாத்தி பாவம்டா, ரொம்ப நல்ல பொண்ணு. டேய் இவனுக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. ராசாத்தியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான்டா இவன். டேய் ராசாத்தி எல்லாத்தையும் ஒன்று மாட்டி கூனி குறுகி நிற்கும் போது அவள் மோத பாக்கணுமே, அவ்வளோ பாவமாக இருக்கும்டா. பச்சை குழந்தடா அவ. அவளை போய் திட்டுறதுக்கு இவங்களுக்குலாம் எப்படி மனசு வருதோ தெரியல. அவளை எல்லாரும் திட்டும்போது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுடா. அவளை எனக்கு பிடிக்காது, ஆனால் ரொம்ப பிடிக்கும்டா. பாத்தீங்களாடா அவன் உள்ளுக்குள்ள எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு. ஆமாண்டா. ஏய் என் மனசு சரியில்லை, அதனால ஃபுல்லாக குடிச்சு என் பேதனையை தீர்த்துக்கிறேன். ஏய் சார் கொடுறா. டேய் குடு. ஓவர் ஆயிருச்சு. ஏய், அம்மா. டேய், 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 குடுக்கா. டேய், 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 டேய் டேய் டேய், இனியா. என்னடா இவன் இன்னைக்கு இப்படி குடிக்கிறான்? பாவுண்டா இனிய. உள்ளுக்குள்ள ராசாத்தி மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா அவ கஷ்டப்படுறத தாங்க முடியாம இவன் இவ்வளவு வேதனைப்படுவான். ஆமாண்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. கண்டிப்பா இனிய ராசாத்தியை விட்டு பிரியவே மாட்டான். எப்படியாவது ராசாத்தி கூட இவன் சேர்ந்துருவான்டா. ராசாதி இந்த மனுஷரு நான் பாவேன். எல்லாரும் நான் திட்டு விட பாதுகம் பாரு. ஏய் ராசாதி பாவம்டா. டேய் மச்சான், அவனுக்கு ஓவர் ஆயிடுச்சுடா. இப்போ என்னடா பண்றது? டேய் வேற வழியே இல்லடா. இவனை எப்படியாவது வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு தான் போகணும். டேய் இந்த நிலைமையில இவங்க அப்பா இவனை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. டேய் ராசாதி இவனை இப்படியே இங்க விட்டுட்டு போனேன்னு வையேன், நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். டேய் எப்படியாவது இவன் யார் கண்ணிலையும் படாம இவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருவோம். அதுக்கப்புறம் இவன் எப்படியாவது உள்ள போயிட்டோம். சரிப்படுது. டேய் இதெல்லாம் எடுறா. வாங்கடா மச்சான், தூக்குங்கடா. அவனை தூக்குங்கடா. ராசாத்தி ஏன்டா திட்டுறான்? டேய் இனியா, டேய் டேய் மச்சான் வாடா. எந்திரா. டேய் எந்திரா. ராசாதி பாவம்டா. புடிங்கடா புடிங்கடா. வாடா மச்சான். ஏய். மணி வேற ஆச்சு, மாமாவை இன்னும் காணோம். இவ்ளோ நேரமாச்சு, எங்க போனார்னு தெரியலையே. காலையில வேற வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு. வெளியில போகும்போது திட்டிக்கிட்டே போனாரு. கண்டிப்பா மனசு சரியில்லாம தான் இருப்பாரு. ஒருவேளை மாமா மனசு சரியில்லைன்னு குடிக்க போயிட்டாரா? இந்த மாமா கிட்ட பிடிக்காத ஒரே கெட்ட பழக்கம் இது ஒண்ணுதான். ஐயோ, இவர் குடிச்சிட்டு வர்றது யாராவது வீட்டுல பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றது இப்போ?
கண்டிப்பா சாப்பிட்டிருக்க மாட்டாரு. கீழே வச்சும் சாப்பிட சொல்ல முடியாது. நாம இப்பவே சாப்பாட மேல கொண்டு போய் வச்சிடலாம். அவர் வந்தா அங்கேயே சாப்பிட சொல்லலாம். சீக்கிரம் வா. விடுடா அவனை. சத்தம் போடாதீங்கடா. பாத்தியா இருக்கு. பொறுமையா பாத்து பாத்து. டேய் டேய் காலை இடுறோம். டேய் முதல்ல அவன் காலம் இழுக்கிறான்டா. கழுத்து பிடிச்சிருக்கோம். டேய் அம்மா புடி. டேய் விடாதடா. டேய் டேய் பாத்து புடுறா. பாத்துடா. டேய் டேய் இவனை எப்படிடா இதோட உள்ள கூட்டிட்டு போறது? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும்டா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. வீட்டுக்கு வந்துருக்கோம். ஆமாண்டா, என் வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் வரல. ஏன்டா நீ வேற உன் வீட்டுக்கு தாண்டா வந்திருக்கோம். டேய் இப்ப எப்படிடா இவனை உள்ள கூட்டிட்டு போறது? இப்ப அவங்க அப்பா மட்டும் நம்மள பார்த்தாரு, நமக்கு சேர்த்து டின்னு கட்டிடுவாரா? என்னடா இவன்? ஐயோ அம்மா கதவு திறக்கிற. அப்பா சாத்திரா. ஆமாடா ஆமாடா. டேய் இருடா. என்னண்ணே நீங்க? உங்களெல்லாம் நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். இப்படி குடிக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. ராசாத்தி நாங்க இல்ல, நாங்க அவனை குடிக்க வைக்கலாமா? அவன் தான் மனசு சரியில்லைன்னு கண்ணா பின்னா குடிச்சிட்டாமா. ஆமா ராசாத்தி, நாங்க எவ்வளவு தடுத்து கேட்க மாட்டோம்ட்டான். மனசு இல்லைன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். வண்டி ஏன் அவ்வளோ ஸ்லோவா ஓட்டுறீங்க? சீக்கிரம் என் வீட்டுக்கு கூட்டு போனேன். ஐயோ ராசாத்தி, இவன் சுத்தமா கண்ட்ரோலே இல்லாம இருக்காமா. பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சீக்கிரம் வீட்டுக்குள்ள கூட்டு போயிருமா. அப்புறம் யாராவது பாத்திர போறாங்கம்மா. யாரு கண்ணிலையும் படாம நேரா உங்க ரூமுக்கே கூட்டு போயிருமா. வண்டிய மாத்துறீங்க? அதே தாண்டா, இது புது வண்டி. இந்த வண்டியிலே போ ரசத்தி. நேரா ரூமுக்கே கூட்டு போயிருமா. போமா போமா. போ போ. எப்படியோ வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தாச்சு. போங்கடா போங்கடா, நீங்க போய் வண்டி எடுங்கடா. இப்ப நம்ம போய் சேரணுமே. மாமா மாமா பாத்து போங்க. பாத்து மாமா, மெதுவா. மாமா உட்காருங்க. மாமா பாத்து மாமா. ராசாரு பாவம்டா. அவ வர என்னால ரொம்ப கஷ்டப்படுறாடா. மாமா அவர்
ஃப்ரெண்டுன்னு நினைச்சு பேசுறாரு போல. அவெல்லாம் எப்படி இருக்க வேண்டியவ தெரியுமாடா? அவ என்னெல்லாம் விதிச்சு வேற எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படிலாம் இல்ல மாமா, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். டேய் சும்மா போய் சொல்லாதடா. ராசாத்தி டெய்லி யார்கிட்டயாவது திட்டு வாங்கிட்டே தான் இருக்காடா. ஒன்று வீட்டில் வாங்குவா இல்லை என்கிட்ட வாங்குவா. ஆனா அவ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லடா. அவ சீரும் போது கன்னத்துல குழி விழும் பாரு, அவ்வளோ அழகா இருக்கும் மச்சான். ஆனா அவ அதிகமா சிரிச்சு நான் பார்த்ததே இல்லடா. பாவம் மச்சான். அவ எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு அவ கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. மச்சான் எனக்கு அவளை பிடிக்கும்டா. பிடிக்குமா மாமா? ஆமாங்க. ஆனா அத எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. அவளை பிடிக்கும் மச்சான். நான் அவளுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாதுடா. நான் ஆதிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்ல, எங்கள் அம்மா என் கூட இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு என்னை பார்த்துட்டு இருப்பாங்களான்னு தெரிலடா. ஆனால் ராசாதி என்ன அப்படி பார்த்துக்கிட்டா மச்சான். குழந்தை இல்லை குழந்தை அந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். எங்கேயோ இந்த பொண்ணு நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா மச்சான். இந்த மாதிரி பொண்ணாட்டி யாருக்கு கிடைக்கும்? யாருக்கும் கிடையாது. அவளை என்ன சொல்றதுன்னு தெரியலடா. அவெல்லாம் கஷ்டப்படவே கூடாது. அவ என்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா இருக்கட்டும்டா. மாமா, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க மாமா. ஐயோ இல்லை, நீ என்னை என் வீட்டில் கொண்டு போய் விட்டுரு மச்சி. ராசாதி எனக்காக சாப்பாடு எடுத்து வச்சிருப்பா. அவ தான் எனக்கு ஊட்டி விடுவா. மாமா, வீட்ல தான் மாமா இருக்கீங்க. இல்லை டேய் போய் சொல்லாதடா. என்னை என் வீட்டில் கொண்டு போய் விடுற. ஐயோ, இவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. சரி மாமா, நீங்க சாப்பிடுங்க, நான் உங்களை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். நான் என் ராசாதி கையால் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன். ஏன் மாமா, ஃப்ரெண்டு கையால சாப்பிட மாட்டீங்களா? மச்சான் என்னடா, ஃப்ரெண்டு கையால் நான் சாப்பிட மாட்டேண்ணா. ஏய், ராசாதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தானே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. என்னடா? சரிடா, நீ இவ்வளோ சொல்கிறல்ல, நீ ஊட்டி விட நான் சாப்பிட்றேன். ஓ மாமா, மச்சான்